அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க நல்லா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு விலாக்ல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோவுல ஃப்ளவர்ஸ் மாத்திரம் பார்க்க போறது இல்ல, இந்த ஃப்ளவர் கார்டனோட நைட் வியூவும் பார்க்க போறோம். பெரிய பந்து மாதிரி உள்ள ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தா நிறைய ஆர்கிட்ஸ் ஃப்ளவர் இருக்குது. ஒயிட் கலர்ல பிங்க் கலர்ல இருக்குது. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது. இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ தொட்டு பார்க்கையில ரொம்ப நைஸா ரொம்ப அழகா இருக்குது. ஆர்கிட் ஃப்ளவர் பார்த்துட்டு பக்கத்துல ஒரு செடியை பார்த்தோம்னா நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்திருக்குது. அதுவும் கலர் கலரா பூத்திருக்குது. ஆனா அதோட பேரு என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா சின்ன சின்ன பூக்கள் பூத்து நிறைய செடி இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு பக்கத்துல நிறைய செடிகள் இருக்குது. அதுல ஒயிட் கலர்ல ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல நிறைய சின்ன சின்ன பூ இருக்கு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. நம்ம அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா பலகையினால வீடு மாதிரி ரெஸ்டிங் ஏரியா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம உட்கார்ந்துகிட்டு அதுக்கு பின்னாடி லேக் இருக்குது. லேக்கு கார்டனை நம்ம ரசிக்கலாம். அதுலயே தென்னை மரங்கள் இருக்குது. அதுல குருவி கூடு மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது உண்மையான குருவி கூடு இல்ல, அவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துல நிறைய செடிகள் இருக்குது. அது என்ன செடின்னு நம்ம உத்து பார்த்தோம்டா அது துளசி செடி. துளசி செடியை பார்த்துக்கிட்டே பக்கத்துல உள்ள தென்னை மரத்துல உள்ள குருவி கூட்டு பார்த்தோம்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. எல்லா மரத்துலயுமே அதே மாதிரி குருவி கூடு இருக்குது. தென்னை மரங்களையும் குருவி கூடுகளையும் பார்த்துக்கிட்டு வரையில யானை செட்டப்ல லைட் செட்டிங் வச்சிருக்கிறாங்க. இது வந்து நைட் வியூக்குள்ள லைட் செட்டிங். அதுக்கு பக்கத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ளவர்ஸ பாத்துக்கிட்டு பின்னாடி லேக் இருக்குது. நம்ம அந்த லேக்கோட வியூவை போய் பார்ப்போம். இப்ப நம்ம லேக்குக்கு போற வழியிலயும் பார்த்தோம்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்ப நம்ம லேக்குக்கு வந்தாச்சு. நான் லேக்க சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. நடுவுல எவ்வளவு ஃப்ளவர்ஸ் தொங்குற மாதிரி உள்ள ஃப்ளவர்ஸ் நிறைய டெக்கரேஷன் பண்ணி இருக்குது. இப்ப இந்த லேக்க சுத்தி காமிக்கிறேன். இந்த லேக் வியூல இந்த ஃப்ளவர்ஸ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இந்த லேக் வியூவை சுத்தி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. லேக் வியூ பார்த்துட்டு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா 2 ஹார்ஸ் ரைடர் இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாரும் போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. பக்கத்துல ஒரு வீடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஹார்ஸ் இருக்குது. அந்த ஹார்ஸோட நின்று நம்ம வீடியோ போட்டோ எடுக்கலாம். அதை சுத்தி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா சன்ஃப்ளவர் இருக்குது. நம்ம ஹார்ஸ் பார்த்துட்டு வரையில பக்கத்துல பார்த்தா நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. அதுல நிறைய வெரைட்டி கலர்ஸ்ல ஃப்ளவர் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஃப்ளவர் பார்த்துட்டு எதிரால ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய ராஜாக்கள் வீட்டுல சுல்தான்கள் வீட்டுல உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு தான் இந்த பிளான்ட்ஸ் வந்திருக்குது. அது யார் யார் வீட்டுல இருந்து வந்திருக்குன்னு அதுக்கு பக்கத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு பக்கத்துல நிறைய ஸ்டோன் டெக்கரேட் பண்ணியிருக்குது. இது எல்லாம் சைனீஸ் வீட்ல அழகுக்கு வைக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே இது எந்த வருஷத்தோட ஸ்டோன் லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல வந்தோம்னா ஒரு கேலரி மாதிரி இருக்குது. அங்க நிறைய போன்சை ட்ரீ இருக்குது. ஒவ்வொரு ட்ரீ ஒவ்வொரு வெரைட்டில இருக்குது. இந்த போன்சை ட்ரீ ரொம்ப பெருசாவெல்லாம் வளராது. இந்த மாதிரி குட்டியாத்தான் இருக்கும். இது 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்த போன்சை ட்ரீயோட விலை அதிகம். இது நம்ம சாதாரண மக்கள்லாம் வாங்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரவங்க தான் வாங்க முடியும். இது மலேசிய ரிங்கிட் 5000, 10,000, 12,000 ரிங்கிட் வரைக்கும் விலை போகும். நம்ம இந்திய ரூபாயோட கணக்குப்படி பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் அந்த மரத்தோட விலை. இந்த கேலரியில 100 வகையான ட்ரீஸ் இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஈவினிங் நைட் வியூ பார்க்க ஃப்ளவர் கார்டன் வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு லேக் வியூ காமிக்கிறேன் பாருங்க. அந்த லேக்கோட வியூவும் அந்த போட்டிங்கோட லைட்ஸும் ரொம்ப அழகா இருக்குது. நைட்லயும் போட்டிங்கும் போகலாம், வாட்டர் டாக்ஸியும் போகலாம். நிறைய பேர் போட்டிங்கும் வாட்டர் டாக்ஸியும் போறாங்க. ஆனா நாங்க போகல. லேக் வியூ பார்த்துட்டு நம்ம இந்த சைடு கார்டனுக்குள்ள வந்தோம்டா பட்டர்ஃப்ளை டெக்கரேஷன்ல வீடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம உள்ளாக்க போய் பார்ப்போம். இந்த பட்டர்ஃப்ளை வீட்டுக்குள்ள போகையில இருக்கிற ஸ்கிரீனே ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இப்ப நம்ம உள்ளாக்க வந்து பார்த்தோம்டா ஒரு தட்டையில 2 பட்டர்ஃப்ளை இருக்குது. ஆனா அது உண்மையான பட்டர்ஃப்ளை தான். இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு நைட் வியூ பார்க்கவும் நிறைய பேர் அவங்க சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை வீட்ல மேல பார்த்தோம்னா நிறைய கலர்ல ஃபேக் பட்டர்ஃப்ளை ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அத பார்க்கையில ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை மாதிரியே தெரியுது. அதுக்கு பக்கத்துல காட்ல 2 பட்டர்ஃப்ளை செஞ்சு பட்டர்ஃப்ளைய பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு தட்டையில 2 பட்டர்ஃப்ளை இருக்குது. அது உண்மையான பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை வீட்டுக்குள்ளேயே நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை வீடு பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. அதுல நிறைய கலர்ல நிறைய வெரைட்டிஸ்ல பூ இருக்குது. அதுக்கு பக்கத்துல பெரிய பட்டர்ஃப்ளை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு பக்கத்துல பட்டர்ஃப்ளை டெக்கரேஷன்லயே ஊஞ்சல் கிடக்கு. அதுல ஜசரீன் ஜசராவும் ஆடுறாங்க. பின்னாடி லேக் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. பட்டர்ஃப்ளை ஊஞ்சல் பார்த்துட்டு நம்ம பக்கத்துல பார்த்தோம்னா லேக் தெரியுது. லேக்ல புத்ராஜயா பிரிட்ஜோட லைட்னிங் ரொம்ப அழகா இருக்குது. நம்ம லேக் வியூ பார்த்துட்டு பக்கத்துல பார்த்தோம்னா ஆர்ச்ல ஃப்ளவர்ஸ் டிசைன் வச்சு லைட் போட்டிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆர்ச் பார்த்துட்டு எதிரால உள்ள ட்ரீஸ் பார்த்தோம்னா லைட் டெக்கரேஷன் பண்ணி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லயும் ஃப்ளவர் ட்ரீலையும் லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃப்ளவர் பிளான்ட்ஸ்ல உள்ள லைட்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா எல்லா ட்ரீஸ்லயும் கலர் கலரா லைட்ஸ் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே ட்ரீஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள ட்ரீஸ்ல வேற டிசைன்ல வேற கலர்ஸ்ல லைட் டெக்கரேஷன் பண்ணி இருக்குது. இப்ப நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம டே வியூஸ்ல என்னென்ன பார்த்தோமோ அது ஃபுல்லா லைட் டெக்கரேஷன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நம்ம லைட்ஸ பாத்துக்கிட்டு வரையிலேயே நம்ம சைனீஸ், இந்தியன்ஸ், மலாய் கல்ச்சர்ல ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம பின்னால நின்று நம்ம என்ன கல்ச்சர்ல போட்டோ வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு பக்கத்துல பார்த்தா ஆர்ச், அந்த ஃப்ளவர் பாட்டு, அந்த பூ கொட்டுற ஃப்ளவர் பாட்டு எல்லாமே லைட் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்தா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுல ஒரு ஃப்ளவர் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த லைட் டெக்கரேஷன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ளவர் கார்டன் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே உள்ள ட்ரீஸ்லயும் பாருங்க லைட் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நம்ம அந்த ட்ரீஸ்ல உள்ள லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போற வழியில புத்ராஜயா பிரிட்ஜோட லைட் டெக்கரேஷனை காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுண்டு. நாங்க காரை நிப்பாட்டிட்டு இந்த லைட்ஸ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.